ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, அர்ஜுனை செல்வநாயகி அரைஞ்சிடுறாங்க. எதனால், என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அர்ஜுன் சத்யாக்காக ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஸ்ருதி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி செல்வநாயகிட்ட சொன்னப்போ செல்வநாயகி போயிட்டு தேவியை பார்ப்பாங்க. தேவியை பார்த்து செல்வநாயகி எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. உடனே நேர போயிட்டு சத்யாவை பார்ப்பாங்க. சத்யாவை பார்த்துட்டு, சத்யா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சத்யா எனக்கு எதுவும் தெரியாது, அர்ஜுனை கேளுங்க, அர்ஜுனுக்கு என்னை பற்றின எல்லா விஷயமே தெரியும், அர்ஜுன் என்ன சொல்கிறாரோ அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிடுறாங்க. உடனே செல்வநாயகி அர்ஜுன் கிட்ட போயிட்டு, அர்ஜுன் சொல்லு அர்ஜுன், ஓம் பதிலுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், அந்த சத்யா சொல்கிறது உண்மையா, ஸ்ருதி சொல்கிறது உண்மையா, சத்யா பற்றின வேலை போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன் சத்யாவோட அப்பாவுக்கு 15 நாளில் செத்து போயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சனால அர்ஜுன் ஆமாம் உண்மைதான், சத்யா சொல்கிறது தான் உண்மை, சத்யாவோட வளர்ப்பு அப்பா அம்மா தான் வரதனும் செங்கமலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் இப்படி சொல்லிட்டாங்களா, அப்போ எதுக்கு செல்வநாயகி அர்ஜுன் அரைஞ்சாங்க அப்படின்னா, அர்ஜுன் சொன்ன விஷயம் பொய் அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஸ்ருதி சொல்கிறத யாருமே ஃபேமிலியில் யாருமே நம்பலை. தேவி தான் அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க அம்மா அப்பாட்ட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், தேவியோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகவும் தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் என்னாச்சு அப்படின்னா, போலீஸ் வீட்டுக்கு வருது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா செல்வநாயகியை பார்த்து போலீஸ் பேசுது. செல்வநாயகி கேட்குறாங்க, என்ன சார் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை இங்கே யார் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே செல்வநாயகிக்கு செம்ம ஷாக்கு. என்ன சார் என்ன வளர்ப்போம், என்னோட தம்பி பையன் தான், என்னோட தம்பி பொண்ணு தான் ஸ்ருதி, என்ன வளர்ப்போம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அந்த ஸ்ருதிங்கிறவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே செல்வநாயகி என்ன விஷயம் என்ன வளர்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு இந்த தேதி கல்லடக்குறிச்சிக்கு மாடசாமி ஒருத்தவங்களை மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மாடசாமின்னு ஒருத்தவங்க நைட்டே இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே செல்வநாயகிக்கு குண்டு தூக்கி போட்டுருச்சு. உடனே ஸ்ருதியை கூப்பிட்டாங்க. சரி இருங்க சார், நான் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்வநாயகி ஸ்ருதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் ஸ்ருதி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அத்தை தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அத்தை, நான் அவங்க மேலே கோவமாக இருக்கேன், நான் சொல்ல நீங்கள் எதுவுமே நம்பவே மாட்டேங்கிறீங்க, அந்த சத்யாவுக்கும் அந்த தேவிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் செல்வநாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதி நீ சொன்னதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்ருதி, ஆனால் அந்த இடத்துல வச்சு நான் உன்னையும் கோவமாக கத்த முடியாது, ஏன்னா அர்ஜுன் நிற்கிறான் அபி நிற்கிறான் அப்படின்றக்கப்போ என்ன தான் அவங்க தப்பாக நினைப்பாங்க, அர்ஜுனுக்கும் அபிக்கும் தெரியாமல் தான் அந்த தேவியும் சத்யாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இந்த சத்யா தேவியை மட்டும் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா, எனக்கு ஒன்றும் பிடிக்காது ஸ்ருதி, எனக்கு தெரியும் நீ சொன்னது தான் உண்மைன்னு தெரியும், ஆனால் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட காட்டிக்கல ஸ்ருதி, ஆனால் இப்போ பிரச்சனை அதை விட பெருசாகிட்டு போலீஸ் உன்னை தேடி வந்திருக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி அத்தை நான் தான் சொன்னல அத்தை, அந்த மாடசாமிங்கிறவங்க செத்து போயிட்டாங்க, நான் கல்லடக்குறிச்சிக்கு போனேன், மாடசாமின்னு ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க செத்து போயிட்டாங்கன்னு எல்லாம் சொன்னல அத்தை, இப்போயாச்சும் நான் நம்புறீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஸ்ருதி நான் உன்னை அப்போவே நம்பினேன் ஸ்ருதி, இப்போ மட்டும் இல்லை, வா போலீஸ் வந்திருக்கு என்னன்னு போயிட்டு பேசலாம் அப்படி சொல்லிட்டு செல்வநாயகி ஸ்ருதியை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே போலீஸ்கிட்ட ஸ்ருதி ஆமாம் நான் தான் அந்த ஊருக்கு மாடசாமிங்கிறவங்க மீட் பண்ணேன், ஆனால் அந்த மாடசாமி எப்படி செத்தாங்கலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே ஸ்ருதி பேசுகிறாங்க. இப்போது இந்த விஷயம் நடந்தது செல்வநாயகியோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம அர்ஜுனோட அப்பா பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஸ்ருதி சொன்னது உண்மை தான், ஸ்ருதி சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஸ்ருதி சொல்கிற விஷயம் உண்மைன்னு செல்வநாயகிக்கு தெரிய வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக சத்யா ரூமுக்கு போகிறாங்க. சத்யா ரூமில் இல்லவே இல்லை, சத்யா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. உடனே கொஞ்சம் நேரமாக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சத்யாக்காக. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறமா சத்யா கொஞ்சம் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறமா அர்ஜுனோட அப்பா சத்யா நில்லுமா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே, என்ன மாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஸ்ருதி சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிறது செல்வநாயகிக்கு தெரிஞ்சிருச்சுமா, இப்போ என்ன நடக்க போதோ என்னன்னே தெரியல, போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு நீ இல்லாதப்போ, அப்போ ஸ்ருதியை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு செல்வநாயகிட்ட தான் எல்லா வழப்புமே போலீஸ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே சத்யாவுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அப்படியா, அப்போனா
அத்தைக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சா, ஸ்ருதி சொல்கிறது தான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சா, அப்போ திரும்பியும் ஒரு கலவரம் வரப்போதே, ஐயோ இது அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. யோசிச்சிட்டே இருந்துட்டு சத்யாவோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா அந்த ஸ்ருதி சொல்கிறது உண்மைதாங்கிறது செல்வநாய்க்கு வந்து தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல, எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சத்யா தேவியும் போயிட்டு மீட் பண்ண போகிறாங்க. அக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் பதறாமல் கேளுக்கா, ஸ்ருதி வந்து அன்றைக்கி வந்து சொல்லி பிரச்சனை பண்ணால அந்த விஷயத்தை வந்து அப்போ வந்து அத்தை நம்பலைல்ல, ஆனால் இப்போ வந்து போலீஸே வீட்டுக்கு வந்துருச்சு, அத்தை ஸ்ருதி சொல்கிறத எப்படி இருந்தாலும் நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாமா இது எல்லாத்தையும் பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்கக்கா. அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே தேவி வந்து சத்யா கிட்ட நான் தான் சொன்னேன்ல, இப்போ பாரு நான் சொன்ன மாதிரி தான் வந்து நடந்துருச்சு, எல்லாமே வந்து ஒன்னால் மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. ஐயோயோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலே, அபிக்கு இப்போ இதை பற்றி தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு தேவி வந்து பயத்தோடு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. உடனே செல்வநாயகி வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து செம பயம். அதுக்கப்புறம் செல்வநாயகி வந்து சத்யா கிட்ட, சத்யா போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, சத்யா வந்து தெரியாது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல, அர்ஜுன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அர்ஜுன் வந்து ரூமில் தான் இருக்காங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, சரி அர்ஜுனை போயிட்டு கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சத்யாவும் அர்ஜுனை கூப்பிட்றதுக்காக வந்து ரூமுக்கு போகிறாங்க. அர்ஜுன் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. உடனே சத்யா அர்ஜுன் எந்திரிங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எழுப்புனோடனே அர்ஜுன் வந்து எந்திரிச்சு, எதுக்கு இப்போ எழுப்பிட்டு இருக்கேன், நானே தூங்கிட்டு இருக்கேன் அசந்து, உனக்கு வந்து கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீயாக இருந்தால் பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ அர்ஜுன் நான் சொல்ல ஒரு விஷயத்தை இப்பயாச்சும் முழுசாக கேளுங்க, அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனுக்கே வந்து பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி ஸ்ருதி வந்து போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்த விளப்போ அப்போ வந்து செல்வநாயகி அவங்கள தான் நின்றுருக்காங்க, அப்போ எப்படி போலீஸ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் இருப்பாங்க, இதை வந்து உங்கள் அப்பா தான் வந்து பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ வந்து அத்தை எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க, கீழே கூப்பிட்றாங்க, முக்கியமாக உங்களை தான் கூப்பிட்டாங்க, ஏன்னா அன்றைக்கி நீங்கள் தானே பொய் சொன்னீங்க அதனால் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோடனே, போச்சு எல்லாம் போச்சு, எல்லாமே ஒன்றால் தான், உனக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு நான் இப்படி பண்ணி எங்கள் அம்மாவோட நம்பிக்கையை நான் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டேன், இப்போ எங்கள் அம்மா என்னை என்ன கத்த போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு, சரி வா வந்து தொலை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து செல்வநாயகி திரும்ப அர்ஜுன் கிட்ட வந்து, அர்ஜுன் இந்த வீட்டில் நடக்கிறதுலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அர்ஜுன் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே, சத்யா பற்றின உண்மைகள்லாம் உனக்கு தெரியும் தானே சொன்னேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா தெரியும், சத்யா பற்றின உண்மைகள் அப்படி என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. உடனே அர்ஜுனுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆகிட்டு, இல்லைம்மா இந்த மாதிரி சத்யா வந்து என் ஒய்ஃபு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணதுக்கு இதுதான் காரணம், மித்தபடி வளர்ப்பு அப்பா அம்மா அதெல்லாம் உண்மை தான், மித்தபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் மழுப்புன்னு மழுப்புறாங்க. ஆனால் அவங்களால மழுப்ப முடியல. கடைசியில் வந்து செல்வநாய்க்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து எங்களை மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா சீரியல் ரிவ்யூஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம சத்யாவை பிடிக்கும்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.